தமிழ் யூடியூப் வரலாற்றிலேயே முதன்முறையாக சோசியல் மீடியாக்களில் கலக்கிக் கொண்டிருக்கும் 15க்கும் மேற்பட்ட காமெடி பிரபலங்களை வைத்து நடத்தப்பட்ட பிரம்மாண்டமான ரெஸ்லிங் காமெடி ஷோ. மே 6ஆம் தேதி முதல் தினமும் மாலை 7 மணிக்கு உங்கள் ரியல் ஒன் ஜாலி யூடியூப் சேனலில் பார்த்து சிரித்து மகிழ தவறாதீர்கள். இப்போ பெட்டி வாங்கிட்டு பேசுகிற ஆள் தான் சவுக்கு சங்கர். சவுக்கு சங்கர் வந்து நேர்மையான ஒரு ஊடகவியலாளராக நீங்கள் பார்க்க முடியாது. ஆதரவாக பேசுகிறவங்க அங்கேருந்து ஏதாவது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொகை வந்திருக்கலாம், அதுக்காக வந்து வராமல் நின்று இருக்கலாம், இல்லை வரும்னு எதிர்பார்த்து பேசியிருக்கலாம். ஒரு டிஜிபி ரேஞ்சுக்கு வந்து நீங்கள் வந்து போகிற போக்கில் நீங்கள் வந்து இப்படி பேசுகிறீங்கன்னா நாளைக்கு சமூக விரோதிகள் என்ன நினைப்பாங்க, என்ன பண்ணுவாங்க? இப்போ புரியுதுங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் தனியாக ஒரு நிர்வாகம் நடத்துகிற போல ஆகிடுது இல்லை, நீங்கள் ஒரு தனியாக ஒரு காவல்துறையை நடத்துகிற மாதிரி ஆகிடுது இல்லை. சாட்டை துறைமுகம் கேட்டால் ஆமாம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கஞ்சா வச்சிருந்தாரு, கஞ்சா அடித்தாரு, அதுக்கு தான் அங்கே போனாருன்னு பேசுகிறாரு. அவன் பேசுகிற மாதிரிலாம் நம்ம பேச முடியாது சார். இங்கே வந்து எனக்கு என்ன நிலைப்பாடுகள் இருக்குது, இங்கே தனிநபர் ஆட்டிடியூட் தான் இங்கே பார்க்கப்படுது. சவுக்கு சங்கர் நம்மளை தாக்கி பேசினாரா? ரைட், ஓகே, நம்ம அடிப்போம், நம்ம கொண்டாடுவோம். சவுக்கு சங்கர் திமுக எதிர்ப்பாளர் கரெக்ட் தானே? சாட்டை துரைமுருகன் திமுக எதிர்ப்பாளர் கரெக்ட் தானே? இப்போ எப்படி ஒரே நேர்கோட்டை இணைகிறாங்க சொல்லுங்க? மணல் கரிகாலன் கிட்ட போய் பணம் வாங்கினாரு, G2 கிட்ட பணம் வாங்கினாரு, இன்னும் வரிசையா அடுக்குறான். யாரு? சாட்டை துரைமுருகன். ஏன்னா டேய், அவன் இவ்வளவு பேர்ட்ட பணம் வாங்கினால அது எப்படி உங்களுக்கு தெரியும்? சாட்டை துரைமுருகன் கேட்கிறேன். சவுக்கு சங்கர் இவ்வளவு பேர்ட்ட பணம் வாங்கினான்னு சொல்லி நீ ஒரு பட்டியல் லிஸ்ட் போடுறல, அதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? மாமா பையன் எதுக்கு சொல்றானு சாட்டை துரைமுருகனை? நீ ஒரே இடத்துல நிக்க மாட்டேன். அவன் எப்படி சவுக்கு சங்கர் வந்து பார்த்தா ஒரே இடத்துக்கு விசுவாசமா இருக்க மாட்டான்னா, நீ அதே மாதிரி நீ ஒரே இடத்துல இருக்க மாட்டேன். திமுக எதிர்ப்புனா அந்த எதிர்ப்புல நீ நிக்க மாட்டேன். இந்த பக்கம் தாவுவ. இவன் எங்கெல்லாம் கட்டிங் போறானோ அவன் எங்க அதை மோப்பம் முடிச்சுட்டு அவன் பின்னாடியே சவுக்கு சங்கர் பின்னாடியே போறது தான் இவனுடைய வேலை. யாருடைய வேலை? இப்ப புரியுது தொழில் போட்டி என்னன்ட்டு. கேட்கிறவன் கேன கேப்பையில நெய்னா கேணிலே நெய் வெடிதுன்னு சொன்னா இப்படி அந்த அதிகாரிகள் பலியிட்டுருவாங்க. சவுக்கு சங்கர் ஒரு ஆளுக்காக அவ்வளவு பெரிய ஆளா அவர் சவுக்கு சங்கர். அவர் ஒரு ஆளுக்காக கூட போலீஸ் அதிகாரிகள் உட்பட போலீஸ்காரர்கள் அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சாகட்டும்னு சொல்லிட்டு ஒரு விபத்தை ஏற்படுத்திடுவாங்களா? ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்முடன் கலந்துரையாடுவதற்காக இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகுவரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் நவீன். சவுக்கு சங்கர் அவர்களை தேனியில் வச்சு சைபர் கிரைம் போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சார். கோயம்புத்தூர் நீதிமன்றத்தில் வந்து ஆஜர்படுத்தி அவர் வந்து 17ஆம் தேதி வரைக்கும் சிறையில் அடைச்சிருக்காங்க. கஞ்சா வழக்கு, போலீஸை வந்து அவதூறாக பேசுறது, பெண் போலீஸார்களை வந்து தவறாக பேசுறது, இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 7 பிரிவுகளின் கீழ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு தரப்பு வந்து இவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க, ஒரு தரப்பு வந்து எதிர்ப்பும் தெரிவிக்கிறாங்க போலீஸோட நடவடிக்கைக்கு. நீங்கள் இந்த நடவடிக்கையை எப்படி பார்க்குறீங்க? உங்களோட நிலைப்பாடு என்ன? சவுக்கு சங்கர் கைதில் வந்து நான் வந்து ஒரு கொண்டாட்டமாகவும் பார்க்கல, வருத்தமாகவும் பார்க்கல. அவர் பேசுனது சில இது பார்த்தீங்கன்னா கண்டிக்க தகுந்தது. அவர் கஞ்சா வந்து வச்சுருந்தாரா இல்லையான்றது நல்லா வெளிப்படையாக நமக்கு தெரிஞ்சது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து நமக்கு வந்து வீடியோலேயே நம்ம பார்த்தோம். ஒரு ஊடகத்தில் பேட்டி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து அவர் வந்து போலீஸாரில் வந்து ஒட்டுமொத்த போலீஸ் துறையே சாடுறாரு, பெண் போலீஸாரில் வந்து இழிவுபடுத்தி பேசுகிறாரு, தேர்ட் ஜெண்டருடைய அந்த டேட்டுவும் வந்து பார்த்திங்கன்னா கொச்சப்படுத்தி பேசுகிறாரு. இது எல்லாம் வந்து நமக்கு தெரியுது. அவர் பேசுனது மட்டும் இதுக்கு முன்னாடியும் பல காணொலிகள் பார்த்துருக்குறோம். அவருடைய பேச்சுக்கள் எப்படிப்பட்டதுன்றது நமக்கு தெரியும். ஆதாரம் இல்லாத பல குற்றச்சாட்டுகள் அவர் சொல்கிறது. அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் போய் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அஃபிடேவிட் தாக்கல் பண்ணி மன்னிப்பு கேட்குறது, இப்படியெல்லாம் கடந்த காலத்தில் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நீதிமன்ற பெண் ஊழியர்களையும் தரக்குறைவாக பேசியிருக்காரு. இதெல்லாம் நடந்தது, இதெல்லாம் நமக்கு தெரியும். இதை தாண்டி இப்போ வந்து கஞ்சா வழக்கில் வந்து அவரை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது கஞ்சா அவர் என்ன கஞ்சா வச்சுருந்தாரு, எவ்வளோ வச்சுருந்தாரு, எப்படி வச்சுருந்தாரு, இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒட்டுமொத்த காவல்துறையும் அவர் வந்து இழிவுபடுத்தினார்ன்றதில் வந்து எந்த ஒரு சந்தேகம் வேணாம். அந்த வகையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது கைது நடவடிக்கை சரியான நடவடிக்கை. ஆனால் வழக்குகள் போடப்படுற அந்த செக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த கஞ்சா வழக்கு இதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது உண்மைன்றது வந்து நமக்கு தெரியாமல் அதுக்கு கருத்து நான் சொல்ல முடியாது. இந்த வழக்கில் நேருக்கு நேர் நம்ம பார்த்த விஷயங்கள் நம்ம சொல்கிறோம். அவர் வந்து பேசுகிற விதம் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த காவல்துறையும் காவல்துறையில் பணியாற்றக்கூடிய பெண் ஊழியர்களை கேவலப்படுத்துகிற மாதிரி இது நம்ம அதனால் வந்து கேட்டால் வருத்தமும் கிடையாது, என்ன சொன்னால் வந்து மகிழ்ச்சியும் கிடையாது.
காவல்துறை சரியான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி சார், இது சில பேர் வந்து ஆதரவு தெரிவிக்கிறப்ப இத்தனை பேர் இவருக்கு எதிராக இருந்திருக்காங்களா இதுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி. இது கைது நடவடிக்கை கரெக்ட் தான். பொதுவாக பாருங்க ஒரு விஷயம் சார், இவங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு லாபி வச்சிருக்காங்க நவீன், அதனால புண்ணியம் நம்ம இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஊடகத்தில் இருக்க சில வந்து இந்த திராவிட இயக்க ஊடகங்கள் அவங்கெல்லாம் வந்து கொண்டாடுறாங்க சரிங்களா. அது காரணம் கேட்டால் அவங்களெல்லாம் ஒருமையில் இவர் வந்து ஒரு காலத்தில் சாடினவர், ஒரு காலத்தில் இல்லை சமீபத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா திராவிட இயக்க ஊடகங்கள்லாம் உங்களுக்கு தெரியுமா, இதே முத்தலிப் கிட்ட கேட்டிருக்கிறாரு. ஒரு தெருவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குப்பை தொட்டி இருக்கும், அந்த பெரிய வீட்டில் ஏதாவது வந்து சமையல் பண்ணாங்கன்னா கொண்டு வந்து கொட்டினாங்கன்னா உடனே ஒரு 10 நாய்கள் வந்து அதை சாப்பிட்றதுக்காக வந்து ஒன்றோட ஒன்று கடிச்சு கொதறிக்கிட்டு ஒன்று கத்தி அந்த மாதிரி தான் இவங்களான்னு சொல்லி திராவிட இயக்க ஊடகங்களை சாடியிருக்கிறார். ஸோ அப்போ திராவிட இயக்க ஊடகங்கள் அவர் கைது வரும்போது அவங்க அதை வந்து மகிழ்ச்சியாக வந்து அதை கொண்டாடுறாங்க. நமக்கு இதில் என்ன இருக்குது, நமக்கு வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்திங்கன்னா தப்புனா தப்புன்னு சொல்வேன். இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டுகளை, அதுவும் தேர்தல் நேரத்தில் பல நெருக்கடிகள் வந்து திமுக தரணுன்றதுக்காகவே நிறைய கட்டவிழ்த்து விட்டார். ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு பல குற்றச்சாட்டுகள் சொன்னார். அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்காக அவர் அரெஸ்ட் பண்ணலையா சார்? இப்போ நடந்திருக்கு அது அதோட தொடர்ச்சி தானே சார் இதெல்லாம் நவீன். இப்போது ஒரு குற்றச்சாட்டு இவங்க நீங்கள் பாருங்கள், இப்போ அன்னைக்கு பண்ணியிருந்தா நீதிமன்ற ஊழியர்கள் பெண் ஊழியர்கள் வந்து தரக்குறைவாக அவர் பேசினார். அன்னைக்கு யாரும் ஒரே ஒருத்தர் புகார் கொடுத்துருந்தால் கூட போதும், ஒரே ஒரு பெண் ஊழியர். இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா யார் சைபர் கிரைமில் இருக்கிற ஒரு பெண் ஊழியர் புகார் கொடுத்துருக்குறாங்க, அந்த புகார் அடிப்படையில் வழக்கு பதிவு பண்ணுங்க, அன்றைக்கும் பண்ணிடணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையிலையும் சில லாபிக்கள் வந்து அவருக்கு இருந்திருக்குன்றதெல்லாம் உண்மை தானே. காவல்துறையிலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இவங்க இப்படி தானே இவங்க ரன் பண்ணுறதே இப்படி தானே. இவங்களுக்கு நான் கேட்க சார், நம்ம ஒரு ஊடகத்தில் இருக்கோம், இன்றைக்கி நம்ம ஒரே கண்டென்ட் நம்ம எடுத்து பேசலை, வெவ்வேறு கண்டென்ட் எடுத்து பேசுகிறோம். ஒரு நாளைக்கு எடப்பாடி அரசியல் பேசுகிறோம், ஒரு நாள் வந்து திமுக அரசியல் பேசுகிறோம், தேர்தல் அரசியல் பேசுகிறோம், பல விதமான அரசியல் நிலைப்பாடுகள் குறித்து பேசுகிறோம், பல கட்சிகளை பற்றி பேசுகிறோம். ஆனால் குறிப்பிட்டு திமுகவை மட்டுமே ஒரு டார்கெட் பண்ணி ஒரு கார்னர் பண்ணி ஒரு இலக்கு வச்சு அதில் இருக்க தலைவர்களை மட்டுமே பண்ண, இதெல்லாம் ஒரு அஜெண்டா எடுத்துட்டு பண்றது தானே. அதிமுக காலகட்டத்திலையுமே இவர் மேல நிறைய வழக்குகள் இருந்திருக்குல்ல. அப்போ யாருக்கு ஆதரவாக இருந்தார் அதை நீங்கள் எடுத்துக்கணும்ல. அதிமுக ஆட்சியில் இருந்திருக்கலாம், அப்போ இவர் யாருக்கு ஆதரவாக இருந்திருக்கலாம் யோசிச்சு பாருங்க. அப்போ வேற யாருக்காவது இருந்திருக்கலாம். ஏன் அவங்களுக்கே கூட பார்த்தீங்கன்னா எதிராக இப்படி பேசணும்னா நமக்கு ஏதாவது ஒரு பெட்டி வரும்னு எதிர்பார்த்துருக்கலாம். ஸோ பெட்டி வாங்கிட்டு பேசுகிற ஆள் தான் சவுக்கு சங்கர் வந்து நேர்மையான ஒரு ஊடகவியலாளராக நீங்கள் பார்க்க முடியாது. ஆதரவாக பேசுகிறவங்க அங்கேருந்து ஏதாவது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொகை வந்திருக்கலாம், அதுக்காக வந்து வராமல் நின்று இருக்கலாம், இல்லை வரும்னு எதிர்பார்த்து பேசியிருக்கலாம். அதனால் அவங்க ஆட்சியில் சார் இதில் வந்து மீண்டும் கூட நான் சொல்கிறேன், இங்கே வந்து திமுக அதிமுகன்னு பிரித்து பார்க்காதீங்க. எந்த கட்சி வந்தாலும் வந்து கேட்டால் இவர் யாருக்கிட்டையுமே ஒருத்தர்கிட்டையும் விசுவாசமான நிலைப்பாட்டில் நின்னவர் கிடையாது. பணம் வாங்கிட்டு பேசுவார், எப்படி வேணாலும் பேசுவார். அரசியல்வாதிகளை காவலப்படுத்தினார், அவர் சிரிக்காத சிரிப்பா, அவர் பேசாத பேச்சுக்கலாம். இப்போ வந்து பாதிப்புன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொய் வழக்கு சொல்கிறேன். பொய்க்கு இன்னொரு பொய் தானே சார் வந்து பதிலாக கிடைக்கும். அரசு வந்து பொய்யான ஒரு வழக்கை பதிவு பண்ணக்கூடாதுல்ல சார். நீங்கள் பொய் சொல்லியிருக்கலாம் சார், அதுக்காக அரெஸ்ட் பண்ணுறாங்க. கரெக்ட், நீங்கள் கேட்குறது நியாயமான கேள்வி, ஒத்துக்கிறேன். இப்போ இது ஒரு பொய் வழக்கு போட்டிருக்கா, இந்த பொய் வழக்குன்றதை யார் சொல்லணும்? இப்போ நான் சொல்ல முடியாதுல்ல, ஏன்னா அங்கே கஞ்சா வந்து பார்த்தீங்கன்னா அவர் வச்சிருந்தாரா வச்சுல சொன்னேன். இப்போ நான் 19 சொல்லலாம், இவ்வளோ நெருக்கடியான ஒரு சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா அவர் கஞ்சா வச்சிருந்திருப்பாரா? ஏன்னா ஏற்கனவே அவருக்கு வந்து பல வந்து ஊழியர்கள்லாம் கைது பண்ணுறாங்க, நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கும்போது எங்கேயோ ஒரு தேனியில் ஒரு இடத்துல தங்கி இந்த இடத்துல ஒரு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை சார், ஒரு 400 கிராம் கணக்கில் இருந்தாங்க. அது 409 கிராமோ ஏதோ சொல்கிறாங்க. அதில் என்ன 1 கிராம் எப்படி குறைஞ்சது தெரியல. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் என்ன கேட்குறேன்னா, இவ்வளோ நெருக்கடியான ஒரு சூழ்நிலை, நான் சொல்கிறது ஒரு காமனாக தானே சொல்கிறேன், பொதுவாக இவ்வளோ நெருக்கடியான ஒரு சூழ்நிலை வந்து அவர் கஞ்சா வச்சிருந்திருப்பாரா? ஏன்னா அவர் வந்து கைது செய்ய போகிறாங்கன்னு அவருடைய வந்து பார்த்தீங்கன்னா கிளைகள் வெட்டப்படும் போதே தெரியும். நான் கேட்டால் நாமளே வெட்டி வீழ்த்த போகிறாங்கன்றது தெரியும் அவருக்கு. கிளைகள் ஏன்னா ஒருத்தராக அரெஸ்ட் பண்ணிட்டே வராங்க, அடுத்து நம்மக்கிட்ட வருவோம். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலை அவர் வந்து தேனியில் இங்கே இல்லை, தேனியில் எங்கேயோ ஒரு இடத்துல போய் தங்கியிருக்கும் போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சா வச்சிருந்துருப்பாரான்றது தான் ஒரு கேள்வி. ஒரு நெருக்கடியான சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கஞ்சா பயன்படுத்துவாங்களான்றதே ஒரு கேள்வி இருக்குது சார். நம்ம சாட்டை துரைமுருகன் மாதிரிலாம் நம்ம பேச முடியாது. இவர் வந்து ஜாமீனில் உடனே வெளியே வந்துடுவார், ஜாமீனில் வெளியே வரக்கூடாதுன்றதுக்காக கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கஞ்சா வழக்கு போடுறது தப்பு இல்லையா சார்? மக்களோட கருத்து நான் சொல்கிறேன் சார், இந்த தப்பு சரின்னு சொல்கிறது வந்து யார்? இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஆதரவாக இருக்கிறவங்க இப்படி பேசுவாங்க, எதிராக இருக்கவங்க இப்படி பேசுவாங்க. நாம் உண்மை தெரிஞ்சதான் பேச முடியும். கஞ்சா இல்லைன்னு பொய்ன்னு நம்ம சொல்ல முடியாது, புரியுங்களா? ஆமாம் வச்சுருந்தாருன்னு நம்ம சொல்ல முடியாது, புரியுங்களா? அப்போது நம்ம பேசுகிறதுன்னு கேட்டால் நேரில் பார்த்த காட்சி என்னன்னு கேட்டால் அவர் பெண் ஊழியர்களை, காவல்துறை ஊழியர்களை அவர் அவதூறாக பேசினார். ஒரு துறை அதிகாரி வந்து உச்சநிலை அதிகாரியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொறுக்கிகள்னு பேசுகிறாரு. இதை நம்ம நேராக பார்த்தோம். ஒரு டிஜிபி ரேஞ்சுக்கு வந்து நீங்கள் வந்து போகிற போக்கில் நீங்கள் வந்து இப்படி பேசுகிறீங்கன்னா நாளைக்கு சமூக விரோதிகள் என்ன நினைப்பாங்க, என்ன பண்ணுவாங்க?
இப்போ புரியுதுங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் தனியாக ஒரு நிர்வாகம் நடத்துகிற போல ஆகிடுதுல்ல, நீங்கள் ஒரு தனியாக ஒரு காவல்துறையை நடத்துகிற மாதிரி ஆகிடுதுல்ல. அதிகாரிக்குள்ள பாலிடிக்ஸில் நீங்கள் நீச்சல் அடிக்கிறீங்க. இப்போ யாரோ ஒருத்தர் பூனைக்கு மணி கட்டணும்னா மணி கட்டியாச்சு, சரிங்களா, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு மேலே தொடரப்பட்ட செக்ஷன்கள் வழக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஆமான்னு நிரூபிக்கிற இடத்துல நம்ம இல்லை சார். அது வந்து ஆதரவாளர்கள் பேசலாம், கொண்டாடுறான், வந்து சவுக்கு சங்கரை பிடிக்காதவங்களாம் கொண்டாடுறான், சரிங்களா. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதிராக இருக்கிறவங்க ஆதரவாக இருக்கிறவங்களாம் வருத்தம் தெரிவிக்கிறாங்க. அதெல்லாம் இல்லைங்க, உண்மை இல்லைன்னு. இதில் எதுவுமே நாம் வந்து பார்த்திங்கன்னா நேரில் பார்த்து தான் சொல்ல முடியும். சாட்டை துரைமுருகன் பேசுகிற மாதிரி நம்ம பேச முடியாது. சீமான் அவர்கள் என்ன சொல்கிறாரு என்னன்னு கேட்டிங்கன்னா, வச்சது யாருன்னு கேட்குறாரு. நம்ம கேட்கல, சீமான் கேட்குறாரு. ஒரு பேட்டியில் என்ன கேட்குறான்னு கேட்டால், இந்த மாதிரி கஞ்சா வச்சது தான் சொல்கிறான்னு கேட்டால், வச்சது யாருன்னு கேட்குறாரு. அப்போ அது கேள்வியுடைய பொருள் என்ன? சாட்டை துரைமுருகன் கேட்டால் ஆமாம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கஞ்சா வச்சிருந்தாரு, கஞ்சா அடித்தார், அதுக்கு தான் அங்கே போனாருன்னு பேசுகிறாரு, சரிங்களா. ஸோ அவன் பேசுகிற மாதிரிலாம் நம்ம பேச முடியாது சார். இங்கே வந்து எனக்கு என்ன நிலைப்பாடுகள் இருக்குது. இங்கே தனிநபர் ஆட்டிடியூடு தான் இங்கே பார்க்கப்படுது. சவுக்கு சங்கர் நம்மளை தாக்கி பேசினாரா, ரைட், ஓகே, நம்ம அடிப்போம், நம்ம கொண்டாடுவோம், இப்போ நம்ம கொண்டாடுவோம். அப்படியான ஒரு மனநிலை இருக்குன்ற நம்ம அப்படி பார்க்க முடியாது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இப்போ திமுக அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு வந்து புனையப்பட்ட வழக்கு. திமுக அரசு தான் இது. திமுக அரசில் வந்து காவல்துறை நடவடிக்கை எடுக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சா வழக்கு போட்டுருச்சுன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா திமுக எதிர்ப்பாளர்களும் வந்து கொண்டாடுறீங்களே. இப்போ சாட்டை துரைமுருகன் வந்து திமுக எதிர்ப்பாளர், அப்படி தான் சொல்லப்படுது. ரொம்ப நாள் நீச்சல் அடிக்கிற இப்போ சவுக்கு சங்கர் நீச்சல் அடித்த மாதிரி ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே வந்து ஒரு ஒரு முற்று இப்போ எப்படி கைது பண்ணாங்களோ அந்த மாதிரி ஒரு நிலை வரும். சாட்டை துரைமுருகனும் அந்த நிலை வரும். போகிற போக்கில் அடிச்சுடு. நான் என்ன சொன்னேன், உண்மைன்னு தெரிஞ்சால் பேசுகிறேன். நீங்கள்லாம் ஊடகவியாளர்னு பேசுகிறீங்க, உண்மையை பேசுங்க, நேர்மையாக இருந்துங்க. அரசு அது நடவடிக்கை எடுக்கும் சார். அரசு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான அந்த கடமையை அவங்க செய்வாங்க, காவல்துறை அந்த கடமையை செய்யும். ஆனால் ஊடகவியாளர்னா நீங்கள் நியாயமாக இருந்துங்க. ஃபெலிக்ஸ் பண்ணது மிகப்பெரிய தவறு. ஒரு காவல்துறை அதிகாரியை கொச்சைப்படுத்தி பேசுகிறாரு, அதில் பெண் ஊழியர்களை கேவலப்படுத்தி பேசும்போது நீங்கள் பக்கத்துல இருந்து பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாரு இவர். ஆமாம் சொல்கிறாரா இல்லை? நீங்கள் பார்த்தீங்கல்ல, ஃபெலிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆமோதிக்கிற இடத்துல இருக்கா சார். நீங்கள் டிஸ்க்ளைமர் போட்டுறீங்க சார். யார் பேசுனா, இப்போ நான் பேசுகிறேன்னா என்னுடைய பேச்சு நான் தான் பொறுப்பு. அப்போ நீங்கள் நெறியாளர் என்னன்னு கேட்டால் நீங்கள் நியாயமாக கேளுங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்றீங்க, இன்னும் கொஞ்சம் பாயிண்ட் எடுத்துக்கிற மாதிரி ஆமான்னு ஆமோதிக்கிறீங்க. அவர் ஒரு தவறான ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாரு சொன்னால் அதை நீங்கள் எப்படி ஆமான்னு ஆமோதிப்பீங்க, ஆமாங்கிற மாதிரி. இப்போ ஃபெலிக்ஸை கூட தூக்கி உள்ள வைக்க முடியும். இப்போ ஏன்னா நீங்கள் இப்போ நேர்காணல் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு ஊடகவியாளர்னா நீங்கள் உங்களுடைய கேள்விகள் இருக்கட்டும் சார். ஆனால் அவர் சொல்லக்கூடிய கருத்தை நீங்கள் ஆமோதிக்கிற மாதிரி ஆமான்றீங்க. நியாயமாக நீங்கள் ஒரு நெறியாளர்னா நீங்கள் அவரை வழி நடத்தணும் சார். இல்லை தொடர், நீங்கள் இப்படி பேசுறது வந்து ஒட்டுமொத்தமாக இருக்கிற பெண் ஊழியர்கள் வந்து பதவி உயர்வுக்காக அதிகாரிகளை பயன்படுத்திக்கிறதுக்காக தான் வந்து பார்த்தோன்னா வந்து காதல் வலை வீசுகிறாங்கன்ற மாதிரி பேசுகிறாரு இல்லையா. அப்போ இதை எப்படி நீங்கள் ஆமான்னு சொல்லுவீங்கன்னு கேட்குறேன் நான். ஃபெலிக்ஸ் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும் எனக்கு கேட்டால், சரிங்களா. அதனால் என்ன கேட்டால் இப்போது இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது கேட்டால் இல்லைங்க நீங்கள் ஊடகவியலாளர் இப்படி சொல்கிறீங்க, சாட்டை துரைமுருகன் அப்படி சொன்னால் சாட்டை துரைமுருகன் சொல்கிறதுக்கும் திராவிட இயக்க ஊடகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறதுக்கும் ஒரு காரணம். என்ன காரணம் கேட்டால் சவுக்கு சங்கர் இவங்களை எல்லாரையுமே வந்து சாடி இருக்கிறார். சாட்டை துரைமுருகன் என்ஐஏ விஷயத்தில் வந்து அவரை சாடி இருக்கிறார். இந்த பக்கம் வந்து திராவிட இயக்க ஊடகங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா திமுக அனுதாபிகள் என்ற அந்த அடிப்படையில் சாடி இருக்கிறார். நமக்கு அந்த வேலை இல்லை. ஆனால் நியாயம்னா சரினா கரெக்டாக சொல்லுவோம். சாட்டை துரைமுருகனும் சரி, இந்த சவுக்கு சங்கர் சரி, ரெண்டு பேருமே ஒரே என்ன சொன்ன ஒரே குட்டையில் ஒரு மட்டைகள் சொன்னோம். ஒரே குட்டையில் மட்டைகள். அது வந்து சவுக்கு சங்கராக இருக்கட்டும், சாட்டை துரைமுருகன். இவங்க நான் என்ன கேட்குறேன்னு கேட்டேன், நீங்களாம் ரெண்டு பேருமே திமுக எதிர்பார்க்க இப்போ எப்போ ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா எதிர முட்டுறீங்க? நான் கேட்குறேன் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் இவ்வளோ நீங்கள் கேட்டிங்களா, இப்போ நான் கேட்குறேன். சவுக்கு சங்கர் திமுக எதிர்ப்பாளர், கரெக்டு தானே? சாட்டை துரைமுருகன் திமுக எதிர்ப்பாளர், கரெக்டு தானே? இப்போ எப்படி ஒரே நேர்கோட்டை இணைகிறாங்க சொல்லுங்கள்? அவங்க ரெண்டு பேருக்கான வன்மத்தை இந்த சமயம் பார்த்து அவர் கக்கிறதா அப்படின்னு தான் மக்கள் நினைக்கிறோம். இதானே சார் உண்மை? கரெக்டாக சொல்லிட்டீங்கல்ல. பார்க்குறவங்களாம் முட்டாளா? சாட்டை துரைமுருகன் மட்டும்தான் அறிவாளியா? சவுக்கு சங்கர் மட்டுமே அறிவாளின்னு நினச்சார் தூக்கி, அதனால தான் உள்ளே உட்காந்துருக்கிறது. இப்போ புரியுதுங்களா? இங்கே யாரும் வந்து நவீன் காணொலி பார்க்குறவங்க அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முட்டாள் நினச்சி பேசுகிறோம், நம்ம தான் முட்டாளாயிரும். ரெண்டு பேருமே இன்றைக்கி வந்து மணல் கரிகாலன்கிட்ட போய் பணம் வாங்கினார், ஜி ஸ்கொயர்கிட்ட பணம் வாங்கினார், இன்னும் வரிசையாக அடுக்கிறான். யார்? சாட்டை துரைமுருகன். ஏன்னா டேய், அவன் இவ்வளோ பேர்ட்ட பணம் வாங்கினால அது எப்படி அவனுக்கு தெரியும்? சாட்டை துரைமுருகன் கேட்குறேன். சவுக்கு சங்கர் இவ்வளோ பேர்ட்ட பணம் வாங்கினான்னு சொல்லி நீ ஒரு பட்டியல் லிஸ்ட்டு போடுறல, அதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நான் கேட்குறேன் கேள்வி. கரெக்டாக ஒரு போலீஸ் அதிகாரி வீட்டில் இருக்கிற தேர்ட் ஜெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரியோடைய பேரை டேட்டு குத்திக்கிட்டா நீங்கள் சொல்கிறீங்களே, சவுக்கு சங்கருக்கு எப்படி தெரியும்? இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா? உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு யார் சொன்னாங்க? இன்டர்னல் சோர்சஸ். இதுதான் சொல்கிறது சோர்சஸ். இது
இதை வச்சுக்கிட்டு தான் ரொம்ப நாளாக ஏமாற்றிட்டு இருக்கான் பல பேர். நவீன் சோர்ஸஸ் சொன்னாங்க. 2 கேள்வி நான் கேட்குறேன், சவுக்கு சங்கரே கேட்குற கேள்வி. ஒரு தேர்ட் ஜெண்டர் வந்து டாட்டூர் குத்திக்கிட்டு உனக்கு எப்படி தெரியும்? இப்போ புரியுதுங்களா? மிதமிஞ்சி அளவு மீறி போகிறதுன்றது. பெண்கள் பற்றிய பார்வை, அன்பை பற்றிய பார்வை, காதல் பற்றிய பார்வை தவறாக இருக்குது சவுக்கு சங்கருக்கு. இந்த புரிதல் இல்லை, சரியான புரிதல் இல்லை. தப்பாகவே பார்க்குற எல்லாத்தையுமே அது தப்பாக தானே தெரியும். மாமா பையன் எதுக்கு சொல்கிறாங்க சாட்டை துரைமுருகனை? நீ ஒரே இடத்துல நிற்க மாட்டேன். அவன் எப்படி சவுக்கு சங்கர் வந்து பார்த்தா ஒரே இடத்துக்கு விசுவாசமாக இருக்க மாட்டான்னா, நீ அதே மாதிரி நீ ஒரே இடத்துல இருக்க மாட்டேன். திமுக எதிர்ப்புனா அந்த எதிர்ப்பில் நீ நிற்க மாட்டேன். இந்த பக்கம் தாவுவ. இவன் எங்கெல்லாம் கட்டிங் போகிறானோ அவன் எங்கே அதை மோப்பம் முடிச்சுட்டு அவன் பின்னாடியே சவுக்கு சங்கர் பின்னாடியே போகிறது தான் இவனுடைய வேலை. யாருடைய வேலை? இப்போ புரியுது தொழில் போட்டி என்னன்ட்டு. தொழில் போட்டி 2 பேருக்கும், சவுக்கு சங்கருக்கும் சாட்டை துரைமுருகனுக்கும் தொழில் போட்டி. நீங்கள் மற்ற திராவிட இயக்க ஊடகங்களை நீங்கள் சொல்ல முடியாது. அவங்க கொண்டாடுறாங்கன்னு சொன்னால் கட்டிங் வாங்குறத தொழில் சார் இவங்களுக்கு 2 பேருக்குமே இருக்கிற அத்தனை பேர்ட்டும். இவர் நாம் தமிழர் கட்சியோட ஆதரவாளர் இல்லையா சார் சாட்டை துரைமுருகன்? அதுதான் சார் நானும் பேசியிருக்கிறேன். சீமான் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரு. சீமான்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஆதரிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. சரிங்களா? அதாவது அவர் கைதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, கஞ்சா வழக்கு கேட்டால் வச்சது யாருன்னு கேட்குறாரு. சிரிச்சுட்டு கலந்து போகிறாரு. சரிங்களா? ஆனால் இவனை சொல்கிறாங்கன்னா அவர் வந்து கஞ்சா வச்சுருந்தாரு, பல வருஷமாக கஞ்சா பயன்படுத்தினார். அதெல்லாம் சார் நான் கூட சொல்ல சார், நம்ம எல்லாரையும் முட்டாள்னு நினச்சி பேச முடியாது நவீன். பார்வையாளர்லாம் நீங்கள் முட்டாள்னு நினைக்கிறீங்களா? இந்த காணொலி பார்க்குறவங்களாம் முட்டாள்னு நினைக்கிறீங்களா? எவ்வளோ பேர் பார்ப்பாங்க, எவ்வளோ நீதிமான்கள் பார்ப்பாங்க, எவ்வளோ நீதியரசர்கள், வழக்கறிஞர்கள், சட்டம் படித்தவங்க, படிக்காதவங்க எல்லாரும் பார்ப்பாங்க சார். நீங்கள் போகிற போக்கில் நீங்கள் நம்ம அடிச்சுட்டு போக முடியாதுல்ல. அவன் பண்ண வேலையை நம்மளும் பண்ண முடியாது, சவுக்கு சங்கர் பண்ண வேலையை நம்மளும் பண்ண முடியாது. நியாயமாக தான் பேசணும். அதனால் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு நடக்க போது, வழக்கு நடத்துவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தண்டிக்கப்படும். ஆனால் ஒன்று மீண்டும் கூட நான் சொல்கிறேன், கேட்டேன் அது சவுக்கு சங்கர் மீண்டும் கூட வந்து சொன்னேன், இனி பார்த்து பேசணும். பேசும்போது ஒரு சமூகத்தை நம்ம வந்து அடிக்கக்கூடாது சார். போலீஸ் ஒரு சமூகம் சார், அது சமூகம். போலீஸ் சொசைட்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் வேலை செய்யக்கூடிய வேலை. நீங்கள் போகிற போக்கில் நீங்கள் எல்லாத்தையும் அடிச்சு போடுங்க. அப்படி நீங்கள் சாதாரணமாக ஒரு அரசு வழியாக நீங்கள் விமர்சிக்க முடியாது. இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்கல்ல, நீங்கள் வந்து ஐடி ஃபீல்டில் பேசுவீங்களா? நீங்கள் காவல்துறை அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து இந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து பதவி உயர்வு, அதுக்காக தான் பண்ணுறாங்க, ப்ரொஃபஷனலாக பெனிஃபிட் அடையிறதுக்காக தான் பண்ணுறாங்க நீங்கள் பேசுகிறீங்களே. நீங்கள் ஐடி ஃபீல்டில் பேசுவீங்களா? இல்லை வேறு துறையில் நீங்கள் பேசுவீங்களா? ஆனால் சினிமா துறையை பற்றி இன்னுமே பேசிட்டு தானே சார் நான் சொல்கிறேன். சினிமா சார் மீண்டும் கூட சொல்கிறேன் சார், யாராவது ஒருத்தர் துணிஞ்சு போனோம் சார். பயில்வான் நான் சொல்கிறேன் கேளுங்க, யாரும் பூனைக்கு மணி கட்டல சார். இவர் த்ரீஷா போனாங்க, மண்டிட்டானா இல்லையா மன்சூர் அலிகான்? சொல்லுங்கள். த்ரீஷாவை பேசினால, நீதிமன்றம் போனாங்கல்ல, மண்டிட்டானா? மன்னிப்பு கேட்டானா? அடுத்து பேசுவானா? மன்சூர் அலிகான் அடுத்து பேசுவானா? அதே மாதிரி தான் சொல்கிறேன், பயில்வான்றாங்கனாலும் அதே தான் நிலமை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த துறையினா இருக்கட்டும், சினிமா துறை மட்டும் என்ன சார், நீங்கள் போகிற போல நீங்கள் விட்டுட்டு கடந்து போகிறீங்க. நான் சொன்னேன் எல்லா ஃபீல்டுலேயும் இருக்குது. ஐடி துறையை பற்றி ஃபீல்டு பேசுவீங்களா? நீங்கள் ரோட்டுக்கு வந்துடுவாங்க. நீங்கள் எல்லாத்தையும் போகிறோம், எங்கேயோ தப்பு நடக்கும் சார். ஒரு இடத்துல வந்து ஒரு துறையில் யாரோ ஒருத்தர் கருப்பாடு இருக்கும், அங்கே ஒரு வெள்ளாடு இருக்கும். நீங்கள் அதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு அதிகாரியை எதிர்க்கணும், அது துறை ரீதியாக எதிர்க்கணும்னா கேட்டால் ஊழலோ இல்லை முறைகேடுகளோ நீங்கள் போக முடியாது, பர்சனலாக இப்படி அடிச்சிடலாம் அப்படின்னு கோணில் கல் கட்டி அடிக்கக்கூடாதுல்ல. அது ஒரு உயர் அதிகாரி சார். சமூக விரோதிகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன உன்னுடைய காணொலி பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க, அதுதான் முக்கியம். அங்கே ஏன் ஒரு பெரிய ஏடிஜிபி அவரையே அண்ணன் பொதுப்படையா பேசினது ஒரு பக்கம் இருக்கு சார். அந்த ஏடிஜிபி அருண் அவர்கள் பொதுப்படையா பேசினார்ன்றதை தாண்டி பொதுவாக பேசுறது ஒரு பக்கம் இருந்தாலும் நேரடியாக ஏடிஜிபி பேரை சொல்லியே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பொறுக்கின்னு சொல்கிறார். என்ன காரணமாக இருக்கும் சார்? தனிப்பட்டதான் சார். இங்கே சார் நான் சொன்ன சவுக்கு சங்கர் வந்து ஒரு ராங் கைடன்ஸ். என்னென்னு கேட்டால் ஒரு துறையில் வந்து நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணப்பட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த துறையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்த்தாக்குதல் கொடுக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டான், முடிவு பண்ணிட்டீங்க, அந்த துறையை எதிர்க்கணும் முடிவு பண்ணிட்டீங்க. அப்போ உடனே என்ன சார்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கிற மற்ற அதிகாரிகளுக்குள்ளே நடக்கக்கூடிய பாலிடிக்ஸ், உயர் அதிகாரிகளுக்குள்ளே நடக்கிற பாலிடிக்ஸு, அங்கே நடக்கக்கூடிய முறைகேடுகள், இது எல்லாம் வந்து கேட்டிங்கன்னா அங்கே வந்து எவனும் நேரடியாக கேட்க முடியாதவன் மறைமுகமாக இப்படி ஒரு தகவல் சொல்லுவான். நீங்கள் அதை வந்து ஏதோ உளவுத்துறை தகவலாக நீங்கள் நினச்சியாது. உயர் அதிகாரிகள் நேருக்கு நேர் ஒருத்தரை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிக்க முடியாது. அப்போ வந்து நீங்கள் உன்னை வந்து ஒரு டூலாக பயன்படுத்தலாம். சவுக்கு சங்கர் ஒரு டூலாக பயன்படுத்துவாங்க, இது உண்மை. இன்றைக்கி ஒரு அதிகாரி, நாளைக்கு ஒரு அதிகாரி. இப்போ இது நம்மளால் வெளியே கொண்டு வர முடியாது. இதை நீ சவுக்கிட்ட சொல்லுப்பா, அவன் மீடியாவில் பேசுகிறோம், மீடியா தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்குன்ற நான்
சவுக்கு சங்கருடைய மீடியாவே சவுக்கு சங்கரே ஒரு மீடியாவாக வச்சுப்போம். அவர் வந்து தவறாக வந்து பயன்படுத்திருக்கிறாரு. மீடியாவுக்குமே பயங்கரமான ஒரு அடி கிடைக்குது இல்லை சார்? நீங்கள் ஒரு விஷயம் சார், இங்கே நெகட்டிவான விஷயம் சொன்னால் நவீன், இங்கே பார்க்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. நீங்கள் பார்க்குறவங்களாம் நீங்கள் ஆதரவு நினச்சிக்காதீங்க. அன்றைக்கி எவ்வளோ செய்தி பரவச்சு தரும். காட்டு தீயாக வந்து பற்றி எரிஞ்சிச்சுன்னு கேட்டால், நாங்குநேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளி மாணவன் வெட்டப்பட்டான். அதே பள்ளி மாணவன் இன்னைக்கு அதை பேரை போட்டு நாங்குநேரில் வெட்டப்பட்ட பள்ளி மாணவன் இன்னைக்கு வந்து 460 மார்க் எடுத்திருக்கிறான். ரிசல்ட் வந்திருக்கு. எவ்வளோ பேர் ஷேர் பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்லுங்களேன். இப்போ புரியுதுங்களா? இங்கே நெகட்டிவான விஷயங்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் வந்து கவனம் செலுத்துகிறாங்க. பாசிட்டிவான விஷயங்களுக்கு இல்லை. சவுக்கு சங்கர் சொல்லக்கூடியது எல்லாமே நெகட்டிவ். அவருக்கு ஒரு கவனம் தேவைன்ற ஒரு நோக்கத்துல இருந்திருக்காரு. ஊரே நம்மளை உத்து பார்க்கணும், உலகமே நம்மளை உத்து பார்க்கணுன்ற அந்த பார்வையில் சவுக்கு சங்கர் இருக்கிறார். நம்ம அப்படி பேச முடியுமா? அப்படி தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டால் அவர் பெனிஃபிட் அடைஞ்சார். சவுக்கு மீடியாவா அவர் வந்து அநீதியை தட்டி கேட்குறவர். நெகட்டிவான விஷயந்தான், பாசிட்டிவான விஷயம் கிடையாது. நீங்கள் ஒரு அதிகாரியை வந்து தவறு செஞ்சுருக்கிறாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க சார், ரைட், சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள். அவர் துறையில் என்ன ஊழல் நடந்தது ஆதாரப்பூர்வமாக தூக்கி போடுங்க. இது நடந்திருக்கு. நீங்கள் ஆர்டரி விஷயம் பேசுனீங்க, அதுக்கு ஒரு மதிப்பு இருந்துச்சு, அதுக்கு ஒரு வேல்யூ. நீங்கள் சொன்ன உடனே அது ஒரு கவனம் இருந்துச்சு. நியாயமான விஷயங்கள். நீங்கள் நியாயமான விஷயங்களை சொல்கிறன்றதுனாலேயே அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு தலையில் ஒரு கிரேடு ஏறிடுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் எது சொன்னாலும் அந்த உலகம் நம்புது. எது சொன்னாலும் உலகம் நம்புது. இல்லை சார், அவர் உண்மை சொன்னாரா பொய் சொன்னாரா அப்படின்றது தெரியல இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில். அது சப்போஸ் உண்மையாக இருந்துச்சுன்னா அவர் சொல்கிறது நியாயம். நான் மீண்டும் கூட சொல்கிறேன் சார், நானே தான் சொல்கிறேன்னா சார், நீங்கள் 1000 பேர் பணியாற்றக்கூடிய இடத்துல யாரோ ஒருத்தர் இப்படி இருப்பாங்கன்னு நானே சொல்கிறேனே. எங்கேயோ ஒருத்தர் இருக்கலாம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. அதை நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக நீங்கள் பொதுவில் எப்படி சொல்வீங்கன்னு கேட்குறேன் நான். ஒட்டுமொத்தமாக என்ன கேட்டினா, இவர் போகிற இடத்துலலாம் இவரை வந்து ஒருத்தர் காதல் பண்ணுறாங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? எதுக்காக நீங்கள் நினைக்கிறீங்க? இப்படி தான் ப்ரொஃபஷனல் வாங்குறாங்க எஸ்ஐங்க. இப்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு அதிகாரி, ஒரு பெண் அதிகாரி, 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தவறு பண்ணாங்கன்னு சொல்கிறதுல அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஆதாரத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை பாராட்டலாம். அதுக்கும் ஆதாரம் போடணும். நீங்கள் சும்மா போட முடியாது. அதுக்கான எவிடன்ஸை நீங்கள் போடணும். உங்கள் வீடியோ ஃபுட்டேஜோ இல்லை ஏதோ ஒரு எவிடன்ஸோ ஏதோ ஒரு. ஆனால் நீங்கள் என்ன சொல்லுங்க கேட்டால், ஒரு குறிப்பிட்ட ஒரு உயர் அதிகாரியை அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும், தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் கொடுக்கணுன்றதுக்காக எனக்கு கேட்டால், காவல்துறை உதவி ஆய்வாளர்கள் எல்லாரையும் வந்து ஒட்டுமொத்தமாக நீங்கள் சொல்கிறீங்கல்ல, பெண் உதவியாளர்கள் எல்லாரையும் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அப்போ நான் கேட்குற ஒரு ஏடிஜிபி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் எஸ்ஐங்க இருப்பாங்க சார். ஆயிரக்கணக்கில் வருவாங்க. நீங்கள் ஏடிஜிபி கீழே எடுத்துட்டிங்கன்னா, ஒரு ஸ்டேஷன் கீழே வந்து பாரு, ஒரு இன்ஸ்பெக்டர் கீழேன்னு சொன்னால் ஒரு 2 எஸ்ஐங்க வருவாங்க. ஆனால் ஒரு ஏடிஜிபி கீழே எத்தனை எஸ்ஐ? அது தவறு. தப்பாக பேசுறது உண்மை. இப்போ புரியுதுங்களா? உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் ஃபெயில் ஆகிடுங்க. பர்டிகுலராக வந்து தேனியில் கைது செய்யப்பட்டதும் கோயம்புத்தூர் சிறையில் அடைக்கப்பட்டதுமே வந்து அங்கே சிறை கண்காணிப்பாளராக செந்தில்குமார் இருக்காங்க. ஆல்ரெடி 2 பேருக்கும் ஒரு மோதல் போக்கு இருக்கு. இல்லை இவர் யார்கிட்ட மோதலை அது சொல்லுங்க. முதல்ல மோதாதவங்க லிஸ்ட்டை சொல்லுங்கள் சார். நீங்கள் சவுக்கு சங்கர் யாரோட மோதலை? அந்த துறையை நீங்க எப்போ எதிர்க்கிறீங்கன்னு சொன்னாலே செந்தில்குமார் கூடயே அவருக்கு ஒரு மோதல் போக்கு இருந்திருக்கு. சரி, சொல்லியிருக்காரு. சரி, அதனாலதான் கோயம்புத்தூர் சிறையில வந்து அடைச்சிருக்காங்க. சரி, அப்போ வேற சார் நீங்க நான் நல்லா புரிஞ்சுங்க. இவர் போனது தேனி, சரிங்களா? நீங்க மதுரையில் போட்டாலும் ஏதாவது சொல்லுவார், வேற எங்கே போட்டாலும் சொல்லுவாங்க சார். நான் அப்படின்னாலும் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை சார். மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. 2026 தேர்தல் இருக்குது, சரிங்களா? இவர் உதயநிதி எடுத்து போட்டிடும்னு சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் பார்க்கும்போது திமுக அரசு வந்து பார்த்தீங்கன்னா உள்துறை வச்சிருக்கிற முதலமைச்சர்னா நீங்கள் அவ்வளோ குறைச்சி மதிப்பீங்களா? அவங்களுக்கும் தெரியும் சார். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உடனே அனுதாபத்தை பெறட்டுறதுக்காக என்ன கொல்லப்பட இவர் அந்த அளவுக்குலாம் ஒருத்தர் ஒன்றும் கிடையாது. சவுக்கு சங்கர் பெரிய மக்கள் தலைவரா? நீங்கள் தான் எல்லாம் பார்த்து ஒரு ஹீரோவாக்கி விட்டீங்க. இதுதான் உண்மை. சில குறைகள் நிர்வாகத்தில் குறைகள் தட்டி காட்டாருன்றதுல அது வந்து பார்த்தீங்கன்னா சுட்டி காட்டாருன்றதுல எந்த இதுவும் கிடையாது. ஆனால் அதை வச்சு நீங்கள் பெரிய ஒரு ஹீரோன ஒரு பிம்பத்தை நீங்கள் ஏற்படுத்திட்டீங்க. இதுதான் உண்மை. ஆளாளுக்கு மாற்றி மாற்றி பேசி அந்த அளவுக்குலாம் நடக்காது சார். இப்போ எதுக்கு இந்த கஞ்சா வழக்குன்னு நீங்கள் சொன்னதுன்னு நான் ஒரு என்ன சொன்னேன், நீங்கள் கேட்கறதுனால ஒரு வார்த்தை சொல்கிறேன். நீண்ட காலம் சிறையில் வைக்கணுன்ற ஒரு மாதிரி ஒன்று எண்ணம் இருந்ததுன்னா ஒரு வேளை அந்த வழக்கு போட்டிருக்கலாம், சரிங்களா? அவர் வச்சிருந்தாரா இல்லையான்றது நமக்கு தெரியாது. இப்போ உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாமீன் கிடைக்கக்கூடாது, நீண்ட காலம் வந்து சிறையில் இருக்கணும் அப்படின்ற ஒரு இதில் இருந்தாக்கா அப்போ தான் இந்த மாதிரி வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் திமுக பற்றி நிறைய அவதூறாக பேசியிருந்தாரு. மறுபடியும் நான் சொல்றேன், நான் திமுக மட்டும் பேசல சார், ஒரு அண்ணா திமுகவும் பேசியிருக்கிறார் சார், ஓபிஎஸ் பேசியிருக்கிறார், எல்லாரையும் பேசியிருக்கிறாருன்றேன். ஆனால் திமுகவை வன்மமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவரோட லேட்டஸ்ட் ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா திமுக எதிர்த்து அப்படி வேணா சொல்லுங்க சார். லேட்டஸ்ட்டாக வந்து அவர் திமுகவை எதிர்த்து பேசினார்.
ஊடகத்துக்கும் பத்திரிகைக்கும் வந்து இதனால கருத்து சுதந்திரம்ன்றது வந்து பறிக்கப்படுது அப்படின்ற மாதிரி அதிமுக இது எல்லாரும் நீங்களாம் சுற்றுறீங்க, அப்படி ஒரு சுற்றுறீங்க எல்லாரும் சேர்ந்து. கருத்து சுதந்திரம்னா என்ன வேணால் பேசலாமா? சொல்லுங்கள் சார். சார் பேச கூட பேசலாம் சார், ஆனால் நேரடியாக சொல்லணும் சார். நான் சொன்ன சினிமா நடிகர்களுக்கு குறிப்பிட்டு வந்து பேர்களை சொல்லியே கூட நான் ஒரு காணொலியில் நான் சொன்னேன். அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வந்தால் என் மேலே வழக்கு வந்தால் நான் அதை சந்திக்கணும். நான் எந்த இடத்துலையும் நான் பேசலைன்னு சொல்ல மாட்டேன். ஆமாம் பேசுகிறேன்னு சொன்னேன். அதுக்கு இன்னும் 6 மாதமோ 3 மாதமோ அதுக்கு தயாராகிடணும். 1 வருஷமோ 2 வருஷம் தயாராகிடணும். ஆனால் நீங்கள் போகிற போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறிப்பிடாமல் ஒரு பேரே கொடுக்காம ஒரு ஒட்டுமொத்த துறையே பண்ண சொன்னால் எப்படி சார்? இப்போ எங்கள் வீட்டிலே கேட்குறாங்க, 2 பேர் நீதித்துறையில் இருக்கிறாங்க, 2 பேர் காவல்துறையில் இருக்கிறாங்க. இது எப்படி நியாயமானோம்? அப்போ நான் நியாயம் பேச முடியுமா? என் வீட்டில் இருக்கிறாங்கன்னு விட்டுருக்கேன், எப்படி பேசுவேன்? என் நண்பர்கள் கூட இருக்கிறாங்க. இது எப்படி சரியாகும்? எல்லாத்தையும் நியாயம் பேசுகிறீங்களா? இது எப்படின்னா நான் தான் சொல்கிறேன், அப்படி பேசணும் தவறு சார். அந்த ரெட் பிக்ஸ் சேனல்ல ஈவன் அந்த காணொலியில கூட அவர் வந்து சவுக்கு மீடியா வந்து டார்கெட் செய்யப்படுது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இப்படி பேசக்கூடிய ஒருத்தர் அவர் தெரிஞ்சே வந்து கஞ்சா எடுத்துட்டு போவாரா? அந்த அளவுக்கு கூட வந்து அவருக்கு அறிவு இல்லையா அப்படின்ற ஒரு அது எல்லாருக்கும் அந்த கேள்வி இருக்கும் சார். எல்லாருக்கும் இருக்கும், எனக்கும் இருக்கு அந்த கேள்வி, உங்களுக்கும் இருக்கு. கேள்வியா இருக்கு, அதுக்கு விட யார் சொல்லணும்? 2 கேள்வி இருக்கு. இந்த சூழ்நிலையில் அவர் வந்து ஒரு கஞ்சாவத்தை வந்து எடுத்து பயன்படுத்துறதுக்கு கஞ்சா எடுத்துகிட்டு போவாரா? அதுவும் புதுசாக ஒரு இடத்துல போய் தங்குறாரு, ஒரு இடத்துலனா அங்கே இருந்து எடுத்துருக்குறாங்கன்னா எப்படி? இதுக்கு யார் பதில் சொல்லணும்? வெளியில் வந்து சவுக்கு சங்கரே தான் பதில் சொல்லணும். அடுத்த விபத்துக்கு போக மாட்டீங்க. விபத்து தற்செயலான விபத்தா? அது ஒரு சில பேர் சொல்கிறாங்க, இல்லை திட்டமிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொள்ளை நடந்த சதின்னு சொல்லிட்டு தமிழ்லாம் பறக்குது, பார்த்துட்டுருக்குறோம். இப்போ நான் கேட்குறவன் கேட்டால் அவர் வந்து கொள்ளை நடந்த சதி, நீங்கள் பேசினா எல்லாத்தையும் பேசிட்டு போயிட முடியாது. இப்போ நான் கேட்குறேன், அவர் கைது பண்ணி கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா தற்செயலாக நடந்த விபத்தாக கூட இருக்கலாம்ல? சொல்லுங்கள். ஏன்னா விபத்தில் வந்து அங்கே விபத்து நடத்தும்போது அது உள்ளேயும் காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்கல்ல, காவலர்கள் இருக்கிறாங்கல்ல. அப்போ ஒரு விபத்து நடக்கும்போது சவுக்கு சங்கர் மட்டும் அந்த காரில் போகிறாரா? பக்கத்தில் ஒரு போலீஸ் இருப்பாங்கல்ல. அப்போ விபத்து நடக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து போலீஸ் அதிகாரிகளும் வந்து பார்த்தீங்கன்னா இறந்தால் பரவாயில்ல சொல்லி அது மாதிரி பண்ண முடியுமா? என்ன சார் இது? கேட்குறவன் கேனா கேப்பையில் நெய்விடுனா கேணிலே நெய் வெடிதுன்னு சொன்னால் எப்படி? அந்த அதிகாரிகள் பலியிட்டுருவாங்க. சவுக்கு சங்கர் ஒரு ஆளுக்காக, அவ்வளோ பெரிய ஆளாக அவர் சவுக்கு சங்கர், அவர் ஒரு ஆளுக்காக கூட போலீஸ் அதிகாரிகள் உட்பட போலீஸ்காரர்கள் அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சாகட்டும்னு சொல்லிட்டு ஒரு விபத்தை ஏற்படுத்திடுவாங்களா? பேசுகிறானுங்க பாருங்க சில பேர், நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இதுதான் சரியான நேரம் அப்படின்னு பார்த்து சில ஊடகங்களா இருக்கட்டும், நீங்க சொன்ன மாதிரி சாட்டை துறைமுருகனா இருக்கட்டும், மக்கள்லாம் சேர்ந்து ஒரு கைது நடவடிக்கை எப்போ போராடினாங்க அப்படின்றாங்க. அவங்க எல்லாருமே வந்து திமுக மகளிர் அணியை சேர்ந்தவங்க. அவங்க தான் வந்து அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அவங்க தான் வந்து அந்த வாகனத்தை சூழ்ந்து அவரை திட்டினாங்க, அடிச்சாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இது இந்த மாதிரி போர்ட்ரே பண்றது கரெக்ட்னு நினைக்கிறீங்களா ஒரு மீடியால? இதெல்லாம் வந்து ஒரு சார்பாக நடக்கும் சார். இதெல்லாம் வந்து திமுக அப்படி கூட இருக்கலாம், திமுக தரப்பில் கூட பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி தான் பெண்கள் நீங்கள்லாம் வந்து தயாருங்களா, இல்லை குறிப்பிட்ட வந்து பெண் யார் வந்து இவர் எதிர்த்து பேசினாரோ அவங்க ஏற்பாடு பண்ணதாக இருக்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக கூட இருக்கலாம். திமுக பெண் ஒரு சில பேப்பரில் ஒரு ஊடகங்களில் வருது என்னென்னு கேட்டால் இவங்கெல்லாம் திமுக சார்ந்தவங்கன்னு வருது. திமுக சார் இதெல்லாம் வந்து ஒரு சகஜமாக நடக்கக்கூடியது தான். அப்படி பார்த்தா நான் நீங்கள் சொல்லுங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சாமி வந்து நீதிமன்றத்துக்கு வரும்போது, உயர்நீதிமன்றத்துக்கு வரும்போது பழைய கதையை சொல்கிறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேர்ட் ஜெண்டர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க. யாருக்கு? சுப்பிரமணிய சாமிக்கு. தேர்ட் ஜெண்டர்ஸ் எல்லாரும் வந்து அப்போ அவங்களாம் அதிமுகன்னு சொல்ல முடியுமா? நான் கேட்குறேன், உங்களுக்கு தெரியுமா? அது பழைய வரலாறு நான் சொல்கிறேன். நீதிமன்றத்துக்கு சுப்பிரமணிய சாமி வந்தபோது அப்போ அவர் வந்து தேர்ட் ஜெண்டர்ஸ் எல்லாரும் வர வச்சுக்கிட்டா ஒரு சிறப்பான ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க. வாழ்க்கையிலே அவர் மறக்க முடியாத ஒரு வரவேற்பு சுப்பிரமணிய சாமி. அப்போ அது அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக சார்ந்தவங்க சொல்ல முடியுமா? அதே மாதிரி இவங்க சேர்ந்தவங்களாம் இவங்களாம் திமுகன்னு சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு சர்க்கிள் யாராவது ஒருத்தர் ஏற்பாடு பண்ணி கூட அரேஞ்ச் பண்ணி கூட கொண்டு வந்து நீங்கள் எதிர்ப்பு தெரிவிங்கன்னு சொல்லலாம். அதனால் எது எப்படியோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வாயை விட்டார். கொஞ்சம் இல்லை, நிறைய விட்டார் வாயை. அதுக்கான தண்டனை சார். கொஞ்சமாவது யோசிக்கணும்ல சார். அவர் கொஞ்சம் ஒரு வாரம் 10 நாள் தான் உள்ளே இருக்கட்டுமே. நம்ம பேசுனது கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு தரணும்ல. தான் பேசுனதுக்கு ஒன்று கடைசியாக முடிக்கும்போது சொல்கிறேன் நவீன், சிறை வந்து நீங்கள் வந்து ஒரு சிறு குற்றவாளியாக போனீங்கன்னா அந்த சிறைக்கு ஒரு பவர் இருக்குது. பெரிய குற்றவாளியாக மாற்றி அனுப்பும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே சிறை சாதாரண மனிதன் போனான்னா அவனை ஞானியாக்கி அனுப்பும், அல்லது போராளியாக்கி அனுப்பும், அல்லது மாவீரனாக்கி அனுப்பும். சிறைக்கு 2 தன்மைகள் உண்டு. இந்த 2 தன்மையில் வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் என்ன ஆகிறான்றதை பார்ப்போம். நன்றி, வணக்கம். நன்றி சார்.